ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கணும் இப்போது எம்ஜி வந்து இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனீங்கன்னா ஹிடன் பிளேஸ் தான். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹிடன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ஹிடன் பிளேஸ்னு சொல்ல முடியாது. நல்லா இந்த இடத்துல இருந்தால் நல்லா நீட்டாக எவ்வளோ கிலோ வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு ஒழுங்காக ப்ளே பண்ணால் போதும். இந்த இடம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இருந்து நீங்கள் எவ்வளோ கிலோ வேணாலும் பண்ணலாம். இது ஒரு ஹிடன் பிளேஸாக வச்சுக்கோங்க. இது டாப் 4 இது. அப்புறம் டாப் 3 வந்து இது தான். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கம்பியில் ஏறிட்டு ஒரே ஓட்டத்தை பிடிச்சிட்டு ஒரே ஜம்ப்பு தான் இங்கேருந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இதில் வந்து ஏறிடுவீங்க. இதில் ஏறிட்டு நீங்கள் இதுலேயும் நல்லா நீட்டாக கில் பண்ணலாம். ஆனால் எனிமி வந்துட்டாங்கன்னா இதை அவங்கள பார்த்துட்டு அப்புறம் உங்கள் கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்கள திருப்பி நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டுட்டு தான் திருப்பி நீங்கள் மேலே வர வேண்டியதாக இருக்கும். இந்த ஹிடன் பிளேஸ் நல்ல ஹிடன் பிளேஸ் தான். இந்த இடத்துல பாருங்கள் நான் எப்படி அடிக்கிறேன்ட்டு பாருங்கள். ஒன் டாப்லாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு ஹிடன் பிளேஸு. இதில் மட்டும் ஏறிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இந்த இடம். பாருங்கள் நான் வச்சு கட்டுறேன். கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி வச்சா தான் கரெக்டாக ஏற முடியும், இல்லாட்டினா ஏற முடியாது. ஃபஸ்ட் நான் ஸ்கோப் இல்லாமல் ஏறி பார்ப்பேன். ஆனால் ஸ்கோப் இல்லாமல் ஏற ட்ரை பண்ணால் ஏற முடியலை. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொல்லி தான் ஸ்கோப்பை போட்டு ஏறி ட்ரை பண்ணேன். கரெக்டாக ஏற முடிஞ்சிச்சு. பாருங்கள் இப்போ நான் ஏறுவேன் ஸ்கோப் போட்டு. இப்போ ஸ்கோப் போட்டு லைட்டாக ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணால் போதும், டக்குன்னு ஏறிடுவீங்க. அந்த சமயம் எனிமி சுடாமல் இருக்கணும். உங்களை சுட்டாங்கன்னா அவங்க கதை முடிஞ்சிடும். நீங்கள் பத்திரமா இல்லை ஏட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட வேறு எந்த இடமும் நல்ல இடமா கிடைக்காது. இதுலேயும் பாருங்கள் ஈஸியாக நம்ம கில் பண்ணலாம். பாருங்கள் இது மாதிரி கில் பண்ணணும். மறக்காமல் எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இடம் காட்டுறேன், அதுதான் டாப் 1. ஆனால் வந்து இதுதான் டாப் 1 போட்டிருக்கணும். அது வந்து நல்லா அடிக்கலாம். அந்த இடம் ஈஸியாக இருக்கும், எந்த கஷ்டமும் இல்லை. அதனால தான் டாப் 1 அதை வச்சுருக்கேன். ஆனால் நியாயமாக சொன்னால் இதை தான் டாப் 1 வைக்கணும். வைக்கிறேன். இதுதான் வந்து டாப் 1 நான் வச்சுருக்கிறது தான் இருக்குது. என்னென்னா பாருங்கள், இங்கேருந்து நீட்டாக நீங்கள் எவ்வளோ கிலோ பண்ணலாம். இனியும் பக்கத்தில் வந்தாலும் ஷார்ட் ரேஞ்சு கன்று இருந்துச்சுன்னா டக்குன்னு வச்சிடலாம். நீங்கள் பாருங்கள் இப்போ உனக்கு எப்படி வைக்கிறேன்னு, எப்படி அடிக்கன்னு பாருங்கள். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பாய், see you guys. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.